Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா த்வதீயாः ஆதயாதனஞ்ஞானதராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வவேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயதி ஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கபாரிப்ளவோ நः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத் உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்யஃபலம் திருதண்டஹஸ்தம் शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुस्स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरंगवीर रघुराक्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमद्रङ्गशठादिसंयमिवराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषड्जित्पारारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिरियतेः कारुण्यवीक्षास्फुलं सेवे रङ्गद्रीनशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं नारायणाद्रिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. बहुविधपुरुषार्थग्रामसीमान्तरेखाम् हरिचरणसरोजन्यासधन्यामनन्यः भरतसमयसिद्धां पादुके भावयन् स्वाम् शतमिह शरदस्ते श्रावयेजं समृद्धिम्. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நிர்யாணம் என்பதாக, நிர்யாணம் அர்த்தம் ஒரு ஜீவாத்மா ஒரு பிரபன்னன், அந்த பிரபன்னனுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துல ஏற்படக்கூடியதான நிர்யாணம். அவன் அர்ச்சிராதி மார்க்கத்துல எப்படி மேல மோட்சத்தை பரமபரத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நடைபெற வங்கி பகல் ஒளி உத்தராயணம் ஆண்டு என்பதாக அத கதி சிந்தனம் நிர்யாணம் என்பதாக சிவாஷ்யாதி கிரந்தங்கள்ல நிர்யாணம்னு சொல்லுவான். ஸ்ரீமத்சாரத்துல சுவாமியும் நிர்யாணாதிகாரம் அல்லது கதி சிந்தனாதிகாரம் என்பதாக சாதிக்கிறது. அப்ப ஜீவன் இந்த தேகத்தை விட்டு ஜீவன்னால இந்த யார சொல்லுவோம்னா இங்க பிரபந்தனதான் சொல்லுவோம். ஏன்னா அப்பிரபந்தன விஷயமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகன் தனக்கு ஏற்படக்கூடிய உபச்சாரங்களையும் தனக்கு கிடைக்கக்கூடியதான பாக்கியராஜியத்தையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால அந்த பாதுகை அப்படின்றதற்கு பாதுகையை தான் பெறுவதனாலே, பாதுகையை தான் அடைந்திருப்பதினாலே பாதுகைக்கு மேலான ஒரு பெருமை என்பது கிடையாது. எப்படி வைகுண்டவாசே பிரமே விலாசா சத்தியம் ஷபே வாரணசீலநாதா, ஹே வாரணசீலநாதா, ஹே தேவபெருமாளே, ஹே வரதா பிரபோ தேவாதிராஜா, உன்னுடைய சரணாரவிந்தத்தில் சத்தியம் சபதமிட்டு சொல்லுகிறேன், எனக்கு வைகுண்டவாசத்தில் கூட எனக்கு ருச்சி இல்லை என்பதாக வைத்தாரோ சுவாமி தேசிகன். அதே அர்த்தத்தை இங்க சொல்ற சதமிக சரதஸ்தே ஸ்ராவயேயம் சமிருத்தின். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே இருக்கணும். புரியுறதா? உன்னை பற்றியே உன்னுடையதான ஸ்தோத்திரங்களை மேல மேல பண்ணணும், உன் விஷயமான உபன்யாசங்களை நித்தியம் பண்ணணும், உன் விஷயமான அனுபவங்களை அடியன் தினமும் பெற வேண்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, எங்க அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாச என்று சொன்னா இல்லவா சிவாஷிகாரத்துல இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்க இருந்து கொண்டே நான் இதனை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சுவாமி சாதிக்கிறார்.
அதனால சதமிக சரதஸ்தே ஸ்ராவயேயம் சமிருத்தியும். இந்த பாதுகா சகஸ்திரம் எங்கும் பரவ வேண்டும். எல்லோரும் இந்த பாதுகா சகஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த பாதுகா சகஸ்திரத்துடைய பிரபாவம் போய் சேரும் இல்லையா? பாதுகா சகஸ்திர உற்சவம் எல்லா திருக்கோவில்கள்லயும் நடக்கணும், எல்லா திருமாளிகைகளிலும் நடக்கணும், எல்லா கோஷ்டிகளிலும் நடக்கணும். அதுதான் ஆசை. இங்க பெங்களூர் நடக்கிறது, ஸ்ரீபெரும்புதூர் நடக்கிறது, இடத்துல நடந்தா மட்டும் போற. பாதுகா சகஸ்திரத்தை எங்கேயும் பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணணும். நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நாம பேசணும். நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நாம நமக்குள்ளதான் பேசுறோமே தவிர்த்து சம்பிரதாயம் தெரியாத நம்மவர்கள் நிறைய பேர் நம்மடியே இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களிடத்துல இந்த சம்பிரதாயத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அவர்களுக்கு தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள்லாம் போய் சேருமாறு பண்ணணும். அதெல்லாம் தான் நமக்கு உத்தேசம். அதனால சுவாமி சாதித்தார், பரத சமய சித்தாம் பாதுகே பாவயன் ஸ்வாம். ரொம்ப அழகான விஷயம். பரத சமய சித்தாம்னா அந்த பாதுகையை பாதுகா சேவகனாகவே பரதன் இருக்கான். சதாஹியத்கார உபயதி கிஞ்சன் இல்ல உபாயனம் சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்ய தத் அப்படின்றதாக சொல்லி சொன்னார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. எந்த காரியத்தை எப்பொழுது எப்படி செய்தாலும் பரதன் பாதுகையினிடத்தில் நிவேதனம் பண்ணி, பாதுகையினிடத்தில் அதை விஞ்ஞாபனம் பண்ணி, அதுதான் அவன் பாதுகா சேவகனாகத்தான் இருந்தானே தவிர்த்து தனியா எதுவுமே பண்ணல. சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்திய, அந்த பாதுகையின் இடத்துல நிவேதனம் பண்ணுவான். அதுதான் சக்கரவர்த்தி, அதுதான் ராஜ்ய பரிபாலனம் பண்றது. தான் பாதுகா சேவகன், தனக்கு பாதுகா சேவகன்றதான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்ப பாதுகை அதற்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் தான் இருக்கிறே தவிர்த்து தான் சுவாதந்திரியமாக தன் இஷ்டப்பட்டபடி காரியங்களை பண்றதுக்கு பரதன் இல்லைன்னா. அப்ப பரத சமய சித்தாம் அப்படின்னு எம்பெருமான காட்டும் மேன்மை வாய்ந்தது பாதுகை அப்படிதான் அர்த்தம். எம்பெருமான காட்டும் மகிமை வாய்ந்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். எல்லா விதத்திலும் பெருமை வாய்ந்தவர் யாரு? சுவாமி தேசிகன். அப்ப பரத சமய சித்தாம்னா நாம என்ன பண்ணணும்? எங்கும் பாதுகையினுடைய பிரபாவம் பரவ வேண்டும் என்றால் சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் எங்கும் பரவ வேண்டும். வெறும் உற்சவங்கள் பண்றது, சாற்று முறைகள் பண்றது அப்படின்றது மட்டும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த உற்சவங்கள்லயோ சாற்று முறைகள்லயோ எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? விஷயம் தெரிஞ்சவா கலந்துக்கலாம். மீதி பேருக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவாளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியுமோ? அவளிடத்துல நாம இதை பத்தி தெரிவிக்கிறோமோ? இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு அவளுக்கு தெரிவிக்கிறோமா? இல்லையே. அந்த அறிவிப்பு என்று பெரிய இன்றியமையாகும். சுவாமியை பற்றி தேசிகனுடைய பிரபாவங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு அப்படி சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றாரு. அந்த மாதிரி பண்ணணும். அப்ப உனக்கு மேல பிராப்தியம் என்பது இல்லை. புரியுதா? அதனால என்ன பண்ணணும் அப்படி கேட்ட, சதமிக சரதத்தே ஸ்ராவயம் சமிருத்தி 25 ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண. இலகய சிசிரோமே சௌரிபாராவனித்வம் பஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம் வச்சசி ச விபவைஹி ஸ்வைர்வியக்திமித்தம் பிரயாதா. வச்சசி ச விபவை ஸ்வைஹி அப்படி பிரிக்கணும். வச்சசி ச விபவை ஸ்வைஹி வியக்திமித்தம் பிரயாதா ததிக பரிணதம் மே அதிருஷம் பாகதேயம். எப்படி இருக்குன்னு முதல்ல பாதுகை சுவாமியினுடைய சிரத்துல அமர்ந்தார். திலகய சிசிரோமே முதல்ல என்ன பண்ணான்? அர்ச்சகர் பாதுகையை எழுந்தருள பண்ணி கொண்டு சுவாமி தேசிகன் சிரத்துல வைத்தார். வைத்து என்ன பண்ண, நீ பாதுகா சகஸ்ரம் ஏற்ற வேண்டியது, இது பாதுகா தேவியினுடைய ஆணை என்பதாக அங்கே அத நிரூபணம் பண்ணி, அர்ச்சக முகேன அர்ச்சகச்ச ஹரிஹி சாட்சாத் அப்படின்னு அர்ச்சகருடைய நியமனம் ஏற்பட்டது என்றால் அது எம்பெருமானுடைய சாட்சாத் நியமனம் என்பதாகத்தான் பொருள். சரியா எம்பெருமான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல எம்பெருமான் நமக்கு அந்த விஷயங்களை அறிவிக்கிறான் இல்லையா? என்ன பண்ண அந்த பாதுகை அங்க இரு நீச்சேபிஹந்த அப்படின்னு அங்கே இருந்து கிளம்பினான். பெருமாளுடைய திருவடி இருந்தது. அந்த திருவடியிலிருந்து கிளம்பினவள் நேர என்னுடைய தலையில ஏறி உட்கார்ந்தான். திலகய சிசிரோமே சௌரி பாதாவணித்வம் பஜசி மனசி நித்யம்
பூமிகாம் பாவனாக்கியாம், தலையில வந்தவள் அப்படியே ஹிருதயம் முழுக்க வியாபித்தாள், ஹிருதயம் முழுக்க பரவினான். சிரஸ்ல ஏறி உட்கார்ந்த பாதுகைய தியானித்துக் கொண்டே இருக்கார் சுவாமி. பாதுகைய தியானம் பண்ணிட்டே இருக்க, அப்படியே தன்னுடைய, அதுதானே தியானத்தினுடைய பிரகடனம் என்ன, திருவாராதனம் பண்றோம். அப்படி திருவாராதனம் பண்ணச்சு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பூத சுத்தி என்பதாக ஒன்று சொல்லுவோம். ஆராதனம் பண்ணக்கூடிய காலக்கிரமத்துல பூத சுத்தி என்பதான ஒரு கிரமம் உண்டு. அந்த பூத சுத்திக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா, என்னதான் நாம தீர்த்தாமாடிச்சு சுத்தமா வேஷ்டி உடுத்திண்டு யார் மேலையும் படாம மடியாத்தான் வந்து திருவாராதனம் பண்ணினால் கூட இந்த தேகம்ன்றது பிராகிருதமான பஞ்சபூதங்களினாலே ஏற்பட்டது இந்த தேகம். அப்பேற்பட்டதான இந்த தேகத்துல ஏற்படக்கூடிய சில விரோதங்கள் உண்டு. இந்த தேகத்தினால உண்டாகக்கூடிய விரோதங்கள் உண்டு, தேகத்தில் ஏற்படக்கூடிய விரோதங்கள் உண்டு. இப்ப பகவத் சன்னதியில போய் நாம தும்புறோம், இரும்புறோம், இல்ல அபான வாயு பிரயோகங்கள் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் அபச்சாரங்களாயிடுறது. இப்ப ஏற்பட்டதான அபச்சாரங்களோட நம்ம திருவாராதனம் பண்ண முடியுமா? இல்ல அந்த தேகத்தை நம்முடைய வசத்துல வைத்துக் கொள்ள முடியுமா? தேகத்தை நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, அங்க போய் பெருமாள் திருவாராதனத்திற்கு முன்பாக நாம் இந்த தேகத்தை விட்டு மற்றொரு தேகத்தை எடுக்க வேண்டும். என்ன சுவாமி இது அநியாயமா இருக்கு, இப்ப இந்த தேகத்தை ஒப்புடுமா, இந்த தேகம் மொத்தம் போயிடுமா, அது என்ன ஆயிடும், பஸ்மம் ஆயிடுமா, இல்ல தூக்கி போட்டு விடணுமா, வேற தேகம் வரும், இதே வேற தேகம்ன்றது எப்படி வரும், அது என்ன மாதிரி இருக்கும்னு ஒரு கேள்வி வருதோ. அந்த தேகம் திருவாராதனத்திற்காக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேகம் இருக்கு. பயப்படவானா, இதை தூக்கி போட்டணுமோ, இதை விட்டுணுமோ, இதை விட்டா என்ன பண்றதுன்னு யோசனை தான் பண்றோம். ஆராதனத்துக்காகவே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேகம். அந்த தேகத்துடையதான காரியம் என்ன அப்படின்னா, அது திருவாராதனத்துக்கு நமக்கு உண்டானது. எப்படி உண்டானது? நம்ம தலைக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்கிறதா தியானம் பண்ணணும். நம்ம தலைக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்கிறதா தியானம் பண்ணணும். அதற்கு முன்பாக மானசீகமாக இந்த தேகத்தை நாமே கொளுத்தி விடணும். இந்த தேகத்தை அக்னியில போட்டு பொசிக்கிடணும். பொசிக்கிட்டு தலைக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்கிறதா தியானம் பண்ணு. அந்த திருவடியிலிருந்து அமிர்தமானது பெருகி நம்மை அப்படியே நினைக்கிறது. அமிர்த சேச்சனம். பெருமாள் திருவடியிலிருந்து விஷ்ணோ பரமே பதே மத்வ உற்சாக என்ற வேதம் சொல்வதில்லை. பெருமாள் தேனே மலரும் திருவடின்னு சொல்வதில்லை. அப்ப அந்த திருவடியிலிருந்து அமிர்தம் பெறுகிறது. அந்த அமிர்தத்தினால உடம்பு முழுக்க நனைந்தது என்றால் கொளுத்தின தேகமானது மறுபடியும் உண்டாகிறது. இப்ப இந்த தேகம் என்ன ஆயிடுது? திவ்ய தேகம் ஆயிடுது. எப்ப? பெருமாள் திருவடியிலிருந்து பெருகின அமிர்தத்தில் நனைந்ததினாலே, அமிர்த ஸ்பரிசம் ஏற்பட்டதினாலே. இது பிராகிருதமா தேவர்கள் கடைந்த பார்க்கடல் அமிர்தம் இல்லை, சாட்சாத் எம்பெருமானுடைய திவ்ய திருவடியிலிருந்து பெருகக்கூடிய கங்காமிர்தம் இல்லையா? அந்த அமிர்தத்தினாலே நனைந்தது என்றால் இப்ப இந்த தேகம் திவ்ய தேகமாகிறது. இந்த தேகம் பகவதாராதனத்திற்கு உரிய பகவதாராதனத்திற்கு உரிய நிலையை பெறுகிறது. புரியுதா? அப்ப என்னாவது உடனே நீ திருவாராதனம் பண்ண ஆரம்பிக்கிற. இதான் பூத சுத்தி அப்படின்னு. பூத சுத்தி, பூதம்னா பூத உடல். இந்த பூத உடல் பிராகிருதமான பஞ்சபூதங்களினாலே சமைக்கப்பட்டதான் இந்த உடலை கொளுத்தி விட்டு, எல்லாம் மானசீகமா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கணும் உபன்யாசத்தை. இஷ்டத்துக்கு நாமளா புரிஞ்சது சுவாமி சொன்னார் ஆரம்பிச்சிருக்கூடாது. இந்த பூத சுத்தி என்பது எனக்கு ஏற்பட்டு அப்புறம் என்ன ஆகுது? திவ்யமான ஒரு தேகம் நமக்கு அபராகிருதமா ஏற்படும். அந்த சமயத்துல நாம என்ன பண்றோம்? நம்ம தலைக்கு மேல பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியிலிருந்து இருக்கக்கூடிய கங்கையை தியானம் பண்றோம். அதுல இருந்து அந்த தீர்த்தமானது அமிர்தமானது தேகம் முழுக்க நினைக்கிறது என்பதாக தியானம் பண்றோம் இல்லையோ? அதே மாதிரி தான் இப்ப என்ன எடுத்து பாதுகாதேவி சுவாமியுடைய சிரஸ்ல ஏறி உட்கார்ந்தாள். அப்படியே மனசு முழுக்க நிறைந்தாள். திலகயசி சிரோமே சௌரி பாதாவணித்வம் பஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம். பஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம் வச்சசி ச விபவை. அடுத்தது என்ன பண்ணார்? உடனே வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். வாக்குனால நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி யன்னிவிஷதே நிகமோத்தமாங்கே பிராச்சேத சப்ரவருத்தி விப்ரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகயோ யுகம் தத் என்பதாக சொல்லும். நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம். நீச்சனாயிருக்கக்கூடிய என்னுடைய சிரசிலையும் ஏறி உட்கார்ந்து
துங்கே பியன் நிவிஷத்தே நிகமோத்தமா அங்கே வேற வேதாந்தங்களுக்கும் மேல்சாத்தாய் விளங்கக்கூடியது இந்த பாருது. நீச்சலான என்னுடைய சிரத்திலையும் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வேதாந்தங்கள் மேல் பாகத்திலையும் அந்த பாருதை அமர்ந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பெருமை பத்தியா! பிராச்சேதச பிரபுதி முக்கியம் விசேஷமான வால்மீகி முதலான மகர்ஷிகள், அப்பேற்பட்ட மகர்ஷிகளினாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டதான பாதுகையை நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஜாத வசிஷ்டாதிகள் வால்மீகாதிகள் முதலான மகான்கள் இருக்காரு, அவர்களாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இப்ப 3 இடம், சிரசுல, ஹிருதயத்துல, வாக்குல, 3 இடத்துலயும் பாதுகாதேவி எனக்கு வியாபித்திருக்கிறார். அப்ப என்ன எடுத்து அப்ப கீழே என்ன பண்ண பரத சமய சித்தாம்னு சொன்னாரோ இல்லையோ, இங்கேயே இருக்கணும், இங்கேயே அனுபவிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்ரீரங்கத்திலேயே பரதன், வால்மீகி, பரமபரத்துல நித்திய சூரிகள் அவர்கள் எல்லோரும் என்ன ஒரு கைங்கரியத்தை, என்ன ஒரு ஆனந்தத்தை, என்ன ஒரு அனுபவத்தை பெறுகின்றார்களோ அத்தகைய ஒரு கைங்கரியம், அத்தகைய ஒரு ஆனந்தம், அத்தகைய ஒரு பாகதேயம் எனக்கு இங்கேயே கிடைக்கிறது. இது எனக்கு பரம பிராபியம் என்பதாக சுவாமி சாய்க்கிறார். திலகயசி சிரோமே சௌரி பாராவணித்வம் பஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம் மனசி பாவனாக்கியாம் பூமிகாம் மனசுல பார்வையினுடைய ரூபம் அப்படியே பதிந்திருக்கிறது. மனசுல பாதுகாதேவியினுடையதான வடிவழகு அப்படியே எப்பொழுதும் வடிவழகு என் இதயத்துள்ளதா என்பதாக பாதுகையினுடைய வடிவழகையினுடைய ஹிருதயத்துல இருக்கு. பஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம் வச்சசி ச விபவைஹி வச்சசி ச விபவைஹி ஸ்வைஹி வியக்திம் யுத்தம் பிரயாதா. இவ்வாறு உள்ளதான பெருமை பெற்றிருக்கக்கூடிய உன்னுடைய வைபவங்களினாலே வாக்கு பெருமை பெறுகிறது. வாக்கு உன்னையே ஸ்தோத்திரம் பண்றது, வாக்கு உன்னையே பேசிக் கொண்டிருக்கிறது. வச்சசி ச விபவைஹி ஸ்வைஹி விபவை ஸ்வைஹி வியக்தி வித்தம் பிரயாதா ததிஹ பரிணதம் மே தாதிருஷம் பாகதேயம். தாதிருஷம் பாகதேயம், அத்தகைய துர்பாகதேயம். எத்தகைய துர்பாகதேயம்? என்ன மாதிரி ஒரு பாகதேயம் அப்படின்னு கேட்டா தாதிருஷம் அப்படின்னாரு. தாதிருஷம்னா பரதனுக்கு கிடைச்ச பாகதேயம் இல்லையா? பரதனுக்கு கிடைச்ச பாகதேயம், வால்மீகி கிடைச்ச பாகதேயம், மற்றும் உள்ளதான பெரியோர்களுக்கு நித்தியசூரிகள்ல மனோபலத்தில் இருக்கக்கூடிய நித்தியமுக்தார்கள், அந்த சேனாதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியதான பாகதேயம் என்பதாக இந்த பாகதேயம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தாதிருஷம்ன்றதான சப்தம் இருக்கும். இந்த தாதிருஷம்ன்றதான சப்தத்தை சுவாமி தேசிகன் உபயோகப்படுத்துறதே ஒரு அழகு. சுவாமி தேசிகன் மட்டும் இல்ல, நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் உபயோகப்படுத்திருக்கோம். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல காகாசுரன் விஷயத்தை சொன்ன என்ன அப்படி கேட்டார்? ரகுவர எதவோஸ்தும் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுகு என்பதாக ஆளவந்தார் அருளிச்சது. ரகுவர எதவோஸ்தும் தாதிருஷோ வாயசஸ்ய, ஒரு காக்கா, அந்த காக்கா பிராட்டியின் இடத்துல அபராதம் பண்ணிட்டு, எப்பேற்பட்டதான அபச்சாரத்தை அந்த காக்கா பண்ணிட்டு நம்ம யோசிச்சு பாருங்க. பிராட்டியினுடைய திருமேனியை தீண்டி அவளுடைய மாம்சத்தையும் ருதிரத்தையும் அது பருகி கழிக்கும். இப்ப சில விஷயங்கள் நம்முடைய வார்த்தையில சொல்லுவதற்கு நமக்கு கூச்சம் ஏற்படும். சில வார்த்தையை நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. ஐயோ அத சொல்லமா, கடாசுரன் பெரிய பாபத்தை பண்ணினான் அப்படின்னு அந்த இடத்துல இந்த பெரிய பாபத்தை செய்தான் என்பது போது ஆழ்வார் என்ன சாதித்தார்? தாதிருஷாஹா அப்படின்னு. அத்தகையதொரு பாபம். எத்தகையதொரு பாபம்? மாதாவை குறித்து ஒரு தனையன் எதை சொல்ல முடியாதோ அத்தகையதொரு பாபத்தை அவன் செய்தான். இப்ப ஆளவந்தார் யாரு? தனையன், குழந்தை. மாதா யாரு? பிராட்டி, ரங்கநாயகி. எங்க அம்மாவிடத்துல அந்த மகாபாபியான காகாசுரன் ஒரு பாபம் பண்ண, காமாசுரனா அப்படின்னுச்சு.
காமப்பிரயுக்தனா இருக்கக்கூடியவன் என்ன பாவம் பண்ணினாலும் என்ன கேட்பானோ அதை கேட்க முடியுமோ? ஏன்னா குழந்தை அதை சொல்லும்போது அதை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது இல்லையா? தாதிருஷா அப்படின்னு அப்பேற்பட்டதான் ஒரு பாவத்தை பண்ணிட்டான் அப்படின்னு அந்த அப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டாரே தவிர்த்து அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இதையே கூறத்தாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, சுவாமி மகாபாபியான ராவணேஸ்வரன் தாதிருஷாகதா அப்படின்னு கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்துல ஓயம் குண கதர கோட்டி என்பதாக தாதிருஷாகதா எவ்வளவு அந்த ராவணன் எதிர வந்து நிக்கிறான். எப்பேற்பட்டவன் ராவணன் அப்படின்னா அத்தகையதொரு பாவத்தை ஆளவந்தார் என்ன சாதித்தாரோ தாதிருஷோ வாயசத்தியன்னு சாதித்தாரோ அதையே அனுவாதம் பண்ணி ராவணன் விஷயத்துல சொன்னார். அங்க காகாசுரனும் அப்படி ஒரு பாவம் பண்ணினவன், இங்க ராவணனும் அப்படி ஒரு பாவம் பண்ணவன். யத்தாதிருஷாகதமரிம் ரகுவீர வீக்ஷ்ய விஸ்ராம்யதாம் இதி முமோசிதமுக்தமாஜௌ கோயம் குணः கதர கோடி கதः கியான் வா கசஸ்துதேஹே பதமஹோ பதகஸ்ய பூமிஹி கூறத்தாழ்வான். யத்தாதிருஷாகசம் அரிம் ரகுவீர வீக்ஷ்ய யத்தாதிருஷாகசம் அரிம் அவ்வளவு அத்தகையதொரு பாவத்தை செய்த காமப்பிரயுக்தனாக பிராட்டியினிடத்த அத்தகையதொரு பாவத்தை செய்த எத்தகையதொரு பாவத்தை செய்த எத்தகையதொரு பாவத்தை காக்காசுரன் செய்தானோ அத்தகையதொரு பாவத்தை செய்த ஆளவந்தாரும் கூசரர் அதை சொல்லக்கூடாதுன்னு கூறத்தாழ்வான் கூசரர் அதை சொல்லக்கூடாது. ஐயோ எங்க விராட்டி நிறுத்தப்பட்ட அவதாரத்தை நான் எப்படி சொல்றது? ஆனா சொல்லணுமே, ஏன்னா பெருமாள் அவர் ரெண்டு பேரும் ரட்சித்தாரு. அந்த காக்காசுரன் பெருமாள் போயிட்டு வரான்னு சொல்லி அவங்க விட்டார். காகம் படிக்கிற கண்ணாடி பேசிய காக்குத்தரேன்னு ராவணனை பார்த்து கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்தோம் பிரவிஷ்யராத்திரின் ஜலராஜலங்கா ஆஸ்வாச நெஞ்சாகி ரத்தீச்ச தம்பி ததாபலம் லட்சசி நேரத்தான் போயிட்டு வரான்னு தெரியுமா? அழ்வான் துடிக்கிற கோயம் குண கதர கோட்டி கதக்கியாமா. இது என்ன சுவாமி? இது சௌலபியமா, சௌசல்யமா, மாதுரியமா, வாத்சல்யமா? இது எந்த குணம்? சக்தியா, பராக்கிரமமா, ஞானமா, வீரமா? இது எந்த குணத்துல போய் நாங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும்? மகாபாவியா தாதிருஷாகசம் அறிந்து நல்ல வவையா மாட்டிட்டு இருக்கோம். இதுல சத்ரு அப்பேற்பட்ட சத்ரு நீ என்ன வேணா பண்ணலாம். ஆத்ததாயின மாயாந்தம் ஹன்யாதேவ அவிதாரையன் எதிர வந்திருக்கக்கூடிய ஆத்ததாயின்னு அர்த்தம். ஆத்ததாயின்னு அர்த்தம் 6 விதமானவன் ஆத்ததாயி. அக்னிதா நெருப்பு வச்சவன், கரதா விஷம் வச்சவன், க்ஷேத்திர தார தனாபகா க்ஷேத்திரத்தை அபகரித்தவன், மனைவி அபகரித்தவன், செல்வத்தை அபகரித்தவன், சத்ரபாணிகி எதிர ஆயுதத்தோட வந்திருக்கிறவன். இப்ப ஏற்பட்டவன்ல ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் தான் அவனுக்கு ஆத்ததாயி இருக்கு. இப்ப பார்த்தா ராவணனுக்கு எல்லா குவாலிபிகேஷனும் புரிஞ்சிருது. அந்த அளவுக்கு இருக்கான். பிராட்டி அபகரிச்ச மகாபாபி. அவனை கொன்னா பாவம் இல்லைன்னு சாஸ்திரம் இருக்கு. ஓகே போன வேண்டியதானே அப்படின்னா இல்ல. தாதிருஷாகசம் என்ன வார்த்தை? அப்படியே உருகி போற கூறப்பாடு. தாதிருஷாகசம் அப்படி அறிம் சத்ருவை ரகுவீர வீக்ஷ ரகுவீரா நீ பார்த்துட்டு விஸ்ராமியதாம் இது முமோச்ச எப்படிதான் விட்ட விஸ்ராமியதா இது முமோச்சித முக்தவாஜு எதுக்கு விட்ட? கோயம் குணா கதர கோட்டி கதக்கியான்வா. கோயம் குணா இது என்னது? இது எங்க நான் இன்க்ளூட் பண்ணுவேன்? இதை எப்படி நான் இன்க்ளூட் பண்ணுவேன்? கோயம் குணா கதர கோட்டி கதக்கியான்வா கச்சத்துதே மதமோ கச்சத்துதே பதமஹோ பதகஸ்ய பூமிஹி. இது எங்க போய் நான் இன்க்ளூட் பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த தாதிருஷி சப்தத்துக்கு ஆளவந்தார் என்ன பண்ணார்? அத்தகையதொரு பாவம். ஆளவந்தார் அத்தகையதொரு பாவம். அதே மாதிரி அத்தகையதொரு பாவம்னு இவரை சாதிச்சார். யாரு? கூறத்தாழ்வான். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார். அதே தாதிருஷம் பாகதேயம் அத்தகையதொரு பாகதேயம். அவ ரெண்டு பேரும் சொன்னது வாய் திறந்து சொல்ல முடியாத அளவிற்கு பெரியதான பாவம் இருக்கிறார். சுவாமி தேசிகன் சொல்றார் இது அபரிமிதமான ஒரு பிரம்மானந்தம். தாதிருஷம் பாகதேயம் யாருக்கு? பரதனுக்கு கிடைச்சது, வால்மீகி கிடைச்சது, அனந்தகல விஷயநாதிகள் நித்திசூலிக்கு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாகதேயம் எனக்கு கிடைச்சிருக்குன்றதாக சொல்லி இந்த தாதிருஷ சப்தத்தை சுவாமி தேசிகன் பண்ணார். அற்புதமாக தன்னுடைய அனுபவ பரிவாகமா இருந்துச்சு. அதான் சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்தை நீங்க கவனிக்கணும். ஆளவந்தாரும் கூறத்தாழ்வான் செய்த தாதிருஷம் வாய் விட்டு சொல்ல முடியாத தாதிருஷம். சுவாமி தேசிகன் இதுவும் அன்எக்ஸ்பிளிகபிள் என்னது? இதையும் பியாண்ட் அவர் எக்ஸ்பிளேஷன். என்ன மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கிறதான பாகதேயம் தாதிருஷம் பாகதேயம். அந்த பாகதேயம் எனக்கு கிடைச்சிருக்கு. திலகயசி சிரோமி சௌரிபாராமணித்வம் வஜசி மனசி நித்யம் பூமிகாம் பாவனாக்கியாம் வஜசி ஜ விபவை ஸ்வயைர் வியக்திமித்தம் பிரயாதா ததிஹ பரிணதம் மே தாதிருஷம் பாகதேயம் அஜனிஷிச்சிரமாதோ ஹந்ததேஹேந்திரியாதிஹி ததனு தததிக சன் ஈஸ்வரோஹம் பபூவ
அச பகவத ஏவா பூமர்த்தாரிதானீம் தவ புனரஹமாசம் பாதுகே தன்ய ஜன்மா. இது ரொம்ப அழகான விஷயம். பாதுகையே, எனக்கு வருத்தத்துக்கு மேல வருத்தம் வந்துட்டே இருக்கு. பாதுகே தன்ய ஜென்மா, ஹந்த ஜென்மான்னு போச்சு. முதல்ல பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை போச்சு, இப்ப தன்ய ஜென்மாவாயிடுச்சு. ஹந்த பாக்கியம் ஜனானாம் இது அனுசரித்து பட்டத்திற்கு பின்னாடி நாராயணன். இப்ப முதல்ல ஹந்த, அப்புறம் தன்ய. என்ன எடுத்து பாதுகையே ஹந்த, ஐயோ நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்கேன். ஏன்னா முதல்லயே நான் பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கலாம், எனக்கு அப்பயே ஞானம் வந்துருக்குதான் இல்லையா? நான் சுவாமி நாங்க இப்ப என்ன பண்றோம், இப்ப கடைசி 2-3 பத்ததிக்கு தான் பாதுகாப்பு சாஸ்திரம் வந்து ஜாயின் பண்ணிருந்தோம். முதல்ல 30 பத்ததி பாதுகாப்பு சாஸ்திரம் உபன்யாசத்துக்கு நாங்க வரவே இல்லை அப்படின்னா, ஐயோ ஹந்த போயிடுது. இந்த ஹந்தன்றது ரொம்ப அழகா உபயோகப்படுத்தலாம். அடடான்னு யூஸ் பண்ணலாம், ஆஹான்னு யூஸ் பண்ணலாம், ஐயோன்னு யூஸ் பண்ணலாம். நீலமேனி ஐயோ நிலை கொண்டது என் நெஞ்சிலேனா, ஆஹா என் நெஞ்சை முழுக்க இந்த நீலமேனி நிலை கொண்டது அர்த்தம். அந்த இடத்துல ஐயோ என் நெஞ்சத்துல நீலமேனி வந்து அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல ஐயோ ஹந்த அழகா ரசம், அந்த ரசத்தை ரசிக்கணும். இந்த காவிய ரசமே இல்லாததுனால இப்ப நமக்கு வரட்டா மனசு முழுக்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. பாதுகையே முதல்லயே உனக்கு அடியனா இருக்கணும், அதுக்கு பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால நான் எனக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கேன். இப்ப இந்த அனாதியான சம்சாரத்துல தேகம், இந்திரியம், பிராணன், மனசு, ஞானம் இதோடையே நான் பிறந்திருக்கு. இப்ப சில சமயம் என்ன ஆகுது, தேகத்தை நான் நினைக்கிறேன், சில இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒன்னொன்னுத்தையும் ஒவ்வொரு சமயத்துல நான் நினைச்சிருந்தேன். முதல்ல சார்வாகாதிகளை போல தேகத்தையே ஆத்மாவா நினைச்சிருந்தேன். முதல்ல ஆரம்பத்துல தேகமே ஆத்மா அப்படின்னு சார்வாக்கிற போல நினைச்சிருந்தேன். அப்புறம் பௌத்தனை போல என்ன நினைச்சிருந்தேன், ஞானத்தையே ஆத்மா அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்ப முதல்ல ஒரு சமயம் தேகம்ன்றது வேற, ஆத்மான்றது வேற. தேகம்ன்றது அழியக்கூடியது, ஆத்மான்றது அழியாதது. அழியாத ஆத்மாவை அழிக்க முடியாது, அழியக்கூடிய தேகத்தை காப்பாற்ற முடியாது. அப்படின்றதான ஒரு டைப் ஆஃப் விவேகம் முதல்ல ஏற்பட்டது. இது ஃபர்ஸ்ட் முதல்ல அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன்ற மாதிரி இது ஏற்பட்டதான முதல் ஞானம். என்னுடைய முதல் ஞான விகாசம் அப்படின்னு சொன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்பட்டதான ஞானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் எனக்கு ஞானம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, தேகம் வேறு ஆத்மா வேறு ஞானம் வந்திருக்கலாம். ஆனால் அகம் சுதந்திரா என்பதான ஒரு ஞானம் ஏற்படும். நான் சுதந்திரன், என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, எனக்கு யாரும் தலைவன் கிடையாது, எனக்கு யாரும் தலைவன்றது கிடையவே கிடையாது. நான் சுதந்திரன் என்பதாக நான் ஏற்பட்டேன். அப்புறம் அந்த பிரமமானது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சு. ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோஹி பரமாத்மனஹா அப்படின்னு புரியுதா? அப்புறம் கடைசியா என்ன பண்றது, ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால பகவானுக்கே சேஷபூதன் என்பதை நான் அறிந்தேன். ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால எனக்கு சேஷத்துவ ஞானமானது ஏற்பட்டது. வி கே ராமாச்சார சுவாமி பெரிய மகான்கள் இருந்தார், பெரிய மகான். வி கே ராமாச்சார சுவாமி யதீந்திரவர தீபிகை, அதிகரண சாராவளி, கீதா பாஷ்யம், இதற்கெல்லாம் ஆச்சரியமான தமிழ் வியாக்கியானம் அந்த சுவாமி வி கே ராமாச்சார சுவாமி. அந்த சுவாமி இந்த தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லணும், அதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவர் திவான் பகதூர், அந்த சுவாமி அந்த காலத்துல திவான் பகதூர் பட்டம் பெற்றவர் வி கே ராமாச்சார சுவாமின்னு. அவர் அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி அது இதுல அதுல எல்லாம் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு உண்டு. நிறைய அதுல பிரவேசங்கள். அப்புறம் ஆக்கூராண்டவன் நினைக்கிறார், எனக்கு சட்டுன்னு அந்த சுவாமி திருடாம ஞாபகம் இல்லை, ஆக்கூராண்டவன் தான் நினைக்கிறேன். அவருடைய கடாட்சத்தினால நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ள வந்தவர் மகாமேதாவி வி கே ராமாச்சார சுவாமி, மகாமேதாவி. கடைசி காலத்துல அவருக்கு கண் பார்வை போயிடுத்து, அப்படி கூட அந்த சுவாமியை நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு. திருவாய்மொழி வியாக்கியானம், பகவத் ஸ்ரீ வியாக்கியானம் கூட அந்த சுவாமி போட்டிருக்காரு. அப்ப ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒரு பிரகரணத்துல ஏதாவது ஒரு பிரகரணம் வரைச்சு அவர் என்ன பண்ண தன்னை பத்தி சொல்றார். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா,
நான் என்ன மாதிரி இருந்தேன் தெரியுமா? எங்க ஆச்சாரியன் என்ன எப்படியோ திருப்தி பணி கொண்டு என்ன திருப்பி இந்த சம்பிரதாயத்துல இழுத்து கொண்டு இருக்க. அந்த ஆச்சாரியன் மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலன்னு சொன்னா எப்படியோ என்னுடைய ஆத்மா வேஸ்டா போய்க்கணுமோ அப்படின்னு அந்த சுவாமி திவான் பகவத் அடிக்கடி சொல்லுங்க. அதாவது ஆச்சாரியனால சாட்சாத்தா திருப்தி பணி கொள்ளப்பட்டதான தன்னுடைய வாழ்க்கைய நமக்கெல்லாம் அடிக்கடி தன்னுடைய கிரந்தங்கள்ல எடுத்து எக்ஸாம்பிள் காமிக்கிறார் சுவாமி. நிறைய பேர் நான் எப்படி இருந்தோன்றத சொல்லவே மாட்டான். ஆனா அந்த சுவாமி ஓப்பனா சாதிக்கும், ஓப்பனா சாதிக்கும். அதுவும் அவருடைய கீதா பாஷனா எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அபரிமிதமான ஒரு செயலி, அந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படி சொல்ற முடியும். அதுவும் லூசிடா அந்த தமிழ்ல ஆச்சரியகரமா வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்காங்க. பரமோபகாரம் பண்ணிருக்காரு சம்பிரதாயத்துக்கு. ஆனால் முழுக்க முழுக்க தேசாபிகள்லயே இருந்தவர். அந்த வெஸ்டர்ன் டிராவல் இப்ப எல்லாரும் ஏதாவது நாம ஒண்ணு காலக்ஷேத்திரம் சொன்னா உடனே அது கூட வெஸ்டர்ன் சொல்றாங்க. அந்த மாதிரி அதுல போய் ஊறி இருந்தவரை ஆச்சாரியருடைய கடாட்சமானது மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் பண்ணின கான்ட்ரிபியூஷன்றது இன்னி வரையிலும் அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. அப்பேற்பட்டதான ஒரு நிலை இருக்கு எனக்கு. ஆச்சாரியருடைய சம்பந்தத்தினாலே என்ன எடுத்து பகவானுக்கே சேஷன் என்பதாக சொல்லி அந்த பகவத் சேஷத்துவம் பாகவத பரியந்தம் செல்லுமளவும் அனுசந்திக்க பிராப்தம் நிரவலி தேசி புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல பகவத் பாரதந்திரம் என்பது பாகவத பாரதந்திரம். மற்றொரு தெய்வம் உலகத்தில் இருப்பாருடன் உற்றிலேன், உற்றதும் உங்கள் அடியாருக்கு அடிமை, உனக்கு அடிமை என்று சாதன காட்டிலும் என்ன அர்த்தம்? உன்னுடைய அடியாருக்கு அடிமை என்பதாக அந்த அடியாருக்கு அடிமையை காண்பிக்கிறார் என்பதாக சொன்னார். அதனால இப்ப இந்த பகவத் தாஸ்யத்தை விடாமல் அதற்கு மேலான பாகவத தாஸ்யத்துவம் எனக்கு சித்தித்ததினாலே இந்த ஜென்மா இருக்க எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஜென்மா, இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்மாலாம் என்ன ஏது எப்படி இருந்த மண்ணாங்கட்டியா இருந்தா தெருப்புள்ளியா இருந்தா தெரியாது. இந்த ஜென்மாக்கள் எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு உயர்ந்த ஜென்மா இப்ப பாதுகா சேவகனாக விளங்கக்கூடிய ஜென்மாவே உயர்ந்த ஜென்மா. அஜனிஷி சிரமாதோ ஹந்த தேகேந்திரியாதிஹி ததனுபதரிகஸ்தன் ஈஸ்வரோஹம் பபூவ அத பகவத ஏவா பூவமர்த்தாதிதானீம் தவ புனரஹமாசம் பாதுகே தன்ய ஜன்மா त्वय्यायत्तौ भगवति शिलाभस्मनो प्राणदानात् आत्रीबालं प्रथित विभवो पादपद्मो मुरारेः तामेवाहं शिरसि निहितामद्य पश्यामि देवात् आत्माधारां जननि भवतीम् आत्मलाभप्रसूतिम्. இந்த சிரசில இருந்து பாதுகையானது பிராணனை இழந்த ஆத்மாவிற்கு பிராணத்தை கொடுக்கிறது. பிராணனே போயிடுத்து ஆத்மாவுக்கு. என்ன ஆயிடுச்சு? ஆத்மாவுடைய சைத்தன்யம் தெரியல. ஆத்மாவை தேகமா பார்க்கிறோம், ஆத்மாவை சுதந்திரனா பார்க்கிறோம். இந்த ஆத்மா பரமாத்மாவிற்கு சேஷபுக்களா பார்க்கல. இப்படி எத்தனையோ விதமான விஷயங்களினாலே ஆத்மாவுக்கு பிராணன் இல்லாமல் போயிடும், ஆத்மாவுக்கு பிராணனே இல்லாமல் போயிடும். அப்ப இவள் என்ன பண்ணா பாதுகாதேவி? ரொம்ப அழகா ஆஸ்திரீபாலம் பிரதித ஷிலா பஸ்மனோஹோ பிராணதானாத், ஷிலா பஸ்மனோஹோ பிராணதானாத். ஒரு சிலை, ஒரு கல்லு. அந்த கல்லுக்கு பிராணன் யாரு கொடுத்தா? பாதுகாதேவி தான் கொடுத்தா. பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேலி வம்சவா அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவா. கீழே பரமர உபன்யாசத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறான். பாதுகையை பெருமாள் அந்த சிலையை தொட்டாரே, ஒரு கல்லை தொட்டாரே. அந்த கல்லை தொட்டாருன்னா பெருமாள் மட்டும் இல்ல, கல்லை தொடலாமா? நியாயமா? ராமன் ஒரு பெண்ணை தொடலாமா? அவ கல்லா இருந்தானா? அந்த கண்ணு அந்த பெண்ணு தொடுவானா ராமன்? அப்படின்னா ராமன் எங்க தொட்டான்? பாதுகை தான் தொட்டான். ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணு தொட்டா தப்பு இல்ல, ராமன் தான் தொட்டான், பாதுகை தொட்டான். பாதுகையுடைய சம்பந்தத்தினால்தான் அங்க ஏற்பட்டது. யாருக்கு? அகலைக்கு சாபமோசம். யோஷித் பூத திருஷம் போட சகதேமானி வைமானிக ஸ்ரோதசின்யவனம்னானி வசிரோலஞ்ச பரீட்சந்தி தூத்தியாதிஸ்வபி துர்வஜானி பதையோஹோ என்றாக கீழே சாதித்தார். ஒரு சகடமுடைய ஒரு காலு புணர்ந்தன, உடன் மருதமடைய ஒரு போரில் தவழ்ந்தன, ஒரு கடமும் அளவில் ஒரு சிறந்தன சொன்னார் இல்லையோ. கடைசியில் என்ன பண்ண? விழுகரியோர் குமரடனமேவி சிறந்தன, விழுகரியோர் குமரடனமேவி சிறந்தன. விழுந்த கரிக்கட்டை ஒரு பள்ளியா மாறிது. ஷிலா பஸ்மனோஹோ பிராணதானாத். பஸ்மன்றது கரிக்கட்டை. பரீட்சித்து அஸ்வத்தாவா விடுத்த அபாண்டவாசத்தினால உத்தரையினுடைய கர்ப்பம் அழிந்தது. அந்த கர்ப்பம் அழிந்ததினாலே அங்க இருந்து அந்த கர்ப்பத்துல என்ன வந்தது? வெறும் சாம்பல், வெறும் கரிக்கட்டை, வெறும் கரிக்கட்டை.
கல்லுக்கும் கரிக்கட்டைக்கும் பிராணனை கொடுத்தார். யாரு பாதுகாது இல்லையா? பெருமாள் சொன்னார், எதுமே பிரம்மச்சரியம் சத்தியஞ்சமை திட்டது அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாலகா. யாரு தொட்டா இந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னா, யாராவது தொட்டா இந்த குழந்தை பிழைக்குமா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா, பிரம்மச்சாரி தொட்டா இந்த குழந்தை பிழைக்கும் தான். ஒருத்தரம் கிட்ட வரல. பீஷ்மர் துரோணர், பீஷ்மர் விட்டுடுங்க, துரோணர் விட்டுடுங்க, அவர் போய் சேர்ந்துட்டார். பீஷ்மர் அவர் சொன்னார், ஏற்கனவே அம்பு படிக்கல படுத்திருக்கேன், எனக்கெல்லாம் வம்புங்க. நாரதர் ஆளை காணும். வியாசர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். இவ யாரெல்லாம் இருந்து பிரம்மச்சாரி நினைச்சாலும் அவன் யாரும் தொடர்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா தொட்டு ஒருவேளை அந்த குழந்தை பிழைக்கலன்னா என்ன ஆகும்? இவெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் தான் பிரம்மச்சாரி, நைட்டிக்கு பிரம்மச்சாரி பீஷ்மரை சொல்றோம், நாரதர் சொல்றோம். இவா தொட்டா அந்த குழந்தை பிழைக்குமேன்னு எதிர்பார்த்தா இவா தொட்டுட்டு ஒருவேளை அந்த குழந்தை பிழைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? ஆஹா சூப்பர் அப்படின்னு கிருஷ்ணன் வந்தா வரத்தே 2 கோபஸ்திரீ இடுப்புல கையை போட்டு வந்தான். என்னடா சமாச்சாரம் பசங்களா, குழந்தை பிறந்தா ஒரு சாக்லேட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்கீங்களே, எல்லாம் மூஞ்சி தொக்க போட்டு உட்காந்துட்டான். ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்னடா பண்றது கிருஷ்ணா, பிறந்த குழந்தை கறிக்கட்டையா போகும், ஏன்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருக்கோம். யாராவது பிரம்மச்சாரி தொட்டா குழந்தை பிழைக்கும்னு சொன்னோம். நான் வேணா ட்ரை பண்ணிட்டான் நான் சொல்லுவேன். பீமனுக்கு வந்து கதையை சுத்தி வந்தோம். முதல்ல அந்த 2 பொம்மநாட்டுகள் இடுப்புல கையெடு, அப்படி கையை கோட்டு அப்படியே ஸ்டைலா வந்தான் கிருஷ்ணன். முதல்ல அவன் 2 பேர் இடுப்புல கையெடு. நான் எவ்வளவு சீரியஸான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், நீ காமெடி பண்றீங்க. இந்த பாரு, நீ யாரெல்லாம் நினைச்சோ அவ யாரும் தொட்டு பார்க்கறது கிடையாது. நான் சொல்றேன், தொட்டு குழந்தை பொழைச்சதுன்னா சந்தோஷம், பொழைக்கலாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, என்னை யாரும் தோஷம் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணலாமா? என்னிடத்துல பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையா இருந்தால் பகவான் சத்தியம் பண்ண சுவாமி, ஜௌப்பதேது பிருத்திவி சீரியது ஹிமவான் சகலி பவேது சுஷ்யேது தோயநதிகி கிருஷ்ணே நமே மோகம் பட்டு உபவேது அரைவரை மாயன் மணிவன் நென்னலே வாய்ந்தான் ஆண்டான். நான் சொன்ன வார்த்தை பொய்யாகாது, கௌந்தேய பிரதிஜானிகி அப்படின்னு நான் பெருமாள். அதனால பெருமாள் சொல்றான், அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாவனகா. என்னுடைய ஐஸ்வர்யம் உயர்ந்த ஐஸ்வர்யம், உபய விபூதிநாதன் நான். ஆகையால இந்த குழந்தை என்னுடைய திருவடி சம்பந்தத்தினால பொழைக்கட்டும்னு பெருமாள் தொட்ட மாத்திரத்துல விழுக்கரியோர் குமரன் என மேவிச்சிருந்தேன். யோஷித் பூத திருஷம் தபோத சகத தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின் அவலம்பனானி பசிதோத அஞ்ச பரீட்சந்தி கீழே இதே பாதுகாத்த சொல்லுங்க. அந்த பரீட்சத்துக்கு உயிர் பிச்சை கொடுப்பான் பெருமாள். இப்ப பகவதி சிலா இது எல்லாமே யாரால திருவாளர் இதை பாதிக்கிறான் தான் பேசிக்கிறோம். பொய்யாயத்தௌ பகவதி சிலா பஸ்மனோ பிராணதானாத் ஆஸ்திரீ பாலம் பிரசித விபவோ பாதபத்மம் முராரே. ஆஸ்திரீ பாலம் பிரசித விபவோ, குழந்தையிலே ஆரம்பிச்ச கதை எல்லாருக்கும் தெரியும். பொண்ணி பசங்களும் அந்த குழந்தைய அந்த கதை சொல்லுவா. ஸ்திரீகள் அந்த குழந்தை அகல்யா, திரௌபதி, சீதா, சப்தகன்யா, பஞ்சகன்யா சொல்லி. பெண்களுக்கும் இந்த கதை தெரியும், குழந்தைகளுக்கு இந்த கதை தெரியும். பிரசித விபவம் பாத பத்ம முராரேஹே. இதெல்லாம் பகவானுடைய திருவடி தாமரை. அப்பேற்பட்ட திருவடி தாமரை என்ன அப்படின்னு கேட்டா உன் வசத்துல இருக்கு. பொய்யாயத்துவம், எந்த திருவடியானது அகலிகைக்கு சாபை மோசனம் கொடுத்ததோ, எந்த திருவடியானது பரீட்சத்தை பிழைக்க வச்சதோ, அந்த திருவடியானது அம்மா பாதுகாதேவி உன் வசத்துல இருக்கு இல்லையா? அப்பேற்பட்டதான ஆத்மாதாரம், தனக்கு வேறொரு ஆதாரம் தேடி இல்லாமல் தானே எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியதான இந்த ஜீவன் உயர்ந்த கதியை அடைவதற்கு காரணமாய் விளங்கக்கூடிய உன்னைத்தான் பாக்யவசத்தினாலே என் சிரத்தில் வைக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அகலிகையின் இடத்துல வைக்கப்பட்டார் போன்று, கரிக்கட்டையின் மீது வைக்கப்பட்டார் போன்று எம்பெருமானுடைய பாதமானது பாதுகையின் மூலமாகத்தான் அதுல வைக்கப்பட்டது, பாதுகாதீனத்தினால்தான் அது வைக்கப்பட்டது. அது போல இப்ப அதே மாதிரி என்னுடைய சிரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய அகம்சித்தேன அஸ்வா அப்படின்னு நான் இதயத்துல கல்லு மாதிரிதான் இருக்கேன், என்னுடைய காரியங்கள் கரிக்கட்டை மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அருளியோ. அந்த மாதிரி பையாயத்தோ பகவதி சிலா பஸ்மனோ பிராணதானாத் ஆஸ்திரீ பாலம் பிரசித விபவோ பாதபத்மோ முராரேஹே. தாமேவாஹம் சிரசி நிஹிதாம் அத்ய பஷ்யாமி தெய்வாத் ஆத்மாதாராம் ஜனனி பவதீம் ஆத்மலாப பிரசூதிம். அப்படி ஜீவன் தன்னுடைய பாக்கியத்தை பெறுவதற்கு காரணமான உன்னையே நான் தெய்வவசமாக
சிரத்தில் வைக்கப்பட்டதாக எப்பொழுதும் அறிகிறேன் அப்படின்னு சொன்ன. அப்ப ஜீவாத்மாவிற்கு சொசுரூபாபத்தி, ஜீவன் ஜீவத்வத்தை பெறுவதற்கு யாரு காரணம்? பாதுகாதான் காரணம். ஜீவாத்மா தன் தன்மையை பெறுவதற்கு காரணமே பாதுகை தானே. கல்லு அந்த ஜீவாத்மானது தன் தன்மையை பெற்றது, கரிக்கட்டை ஜீவாத்மா தன் தன்மையை பெற்றது. அதுபோல கரிக்கட்டையை போல கல்லை போல இருக்கக்கூடிய நானும் என் தன்மையை பெறுவதற்கு பாதுகையை நீ என்றோ காரணம். இதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? இதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? கதம் காரம் லக்ஷ்மீ கரகமலயோக்கியம் நிஜ பதம் நிதத்யாத்ரங்கேஷா குலிஷ கடினேஸ்மின் மனசினஹ நசேதேவம் மத்யே விசதி தயயா தேவி பவதி நிஜாக்ராந்தி க்ஷுண்ண ஸ்மரசர சிகா கண்டககதி. சரி, நீர்தான் திருவடியினுடைய பெருமை உனக்கு தெரியுமே, திருவடியினுடைய பெருமை உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் பெருமாளுடைய திருவடி தான் ஒரு சக்தி. அப்ப ஏற்பட்டதான பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ண வேண்டியதானே. எல்லாத்துக்கும் எதுக்கு என்ன எழுத்துட்டே இருக்கு? பெருமாள் திருவடி பெருமாள் திருவடி, அந்த திருவடி தானே சரணோ சரணம் பிரபத்தியான பெருமாளுடைய திருவடியில் தானே சரணாக தெரியும். அப்ப அந்த திருவடியை தியானம் பண்ண வேண்டியதானே. எதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எழுத்துல வர அப்படிங்க சுவாமி கேட்கல இந்த ஸ்லோகத்துல. திருஷதுபசித பூமௌ தண்டகாரண்ய யாத்ரா என்பதாக ஒரு ஸ்லோகத்தில் ஞாபகம் இருக்கான்னு கீழே. திருஷது உபசித பூமௌ தண்டகாரண்ய யாத்ரா அப்படின்னு பெருமாள் காட்டுக்கு போனானே, அப்ப பாதுகையோடு போனானா போலியாது. பெரிய விசாரம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவாள்லாம் பெரிய விசாரம் பண்றாங்க. பெருமாள் பாதுகையுடன் போனானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு அற்புதமா தேசிகன் பதில் சொல்றாரு. சுவாமி தேசிகன் அற்புதமா பதில் சொல்றாரு. நமக்குதான் அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ரொம்ப அழகான காஃபி டாஃபி ஆர்கியூமெண்ட். பெருமாள் பாதுகையோட தான் போனான். நாரபத்தியத்தில் அதுக்கு எவிடன்ஸ் தேசியனை கொடுத்திருக்க. எதுக்கு பாதுகையோட போனான் அப்படிங்க? என்னப்பா பாதுகை போனா? பாதுகையோட இருந்தா தான் கல்லு கல்லு காலில் எல்லாம் கொத்தாது. அதான் சொன்னது கேள்வியே. என்ன பண்ணாவும் அக்ரதஸ்தே கவிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகா இது சீதாபி மிருத்தி விசேஷ பிரணாமிக்கம். எந்த பாதுகையானது கல்லையும் முள்ளியும் தன்னுடைய காலில் கொத்திக்குமோ, எபெருமானுடைய திருவடிக்கு ரட்சகமா இருக்குமோ, அந்த பாதுகையினுடைய காரியத்தை நான் பண்றேன்னு ஆரம்பிச்சு சீத்தை போனா 4 அடி கூட எடுத்து வைக்க முடியல. ராமா திரும்பி பார்த்து எவ்வளவு தூரம் காடு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் கேட்டா சீத்தை இல்லையா? உனக்கு முன்னாடி நான் போறேன்னு சொன்னவள் பாதுகையினுடைய காரியத்தை பண்ண முடியாமல் தவித்தாள். பாதுகையினுடைய காரியத்தை பண்ண முடியாமல் தவித்தாள். அது சுவாரஸ்யம் இருக்கு. பாதுகையினுடைய காரியத்தை சீதாதேவி பண்ண முடியாமல் தவித்தாள் என்ன அர்த்தம்? பாதுகை பெருமாளுடைய திருவடியை விட்டு பிரித்து ராஜ்ய பரிபாலனம் செய்து விசேஷமாக அந்த ராஜ்யத்தை காப்பாற்றி வந்தது. பெருமாளை விட்டு பிரிந்தவளான சீதாதேவிக்கு பெருமாளுடையதான வருத்தத்தை ஆற்ற முடியவில்லை. அதே சமயத்துல அவளால் ராவணனையும் ஒழுங்கா கண்ணின்னு சொல்ல முடியல. பாதுகையினுடைய காரியத்தை சீத்தையிலால பண்ண முடியலன்னா பண்ண முடியலன்னா அதனால்தான் சீதை என்ன பண்ணா திரும்பி வரச்ச பரத சிரசி லக்னாம் தூரத பஷதோ தூரதஸ்துவான்றதாக சொல்லி தூரத்துல இருக்கக்கூடியதான பரதனுடைய சிரத்துல இருக்கிற பாதுகையை தான் சேவித்தான் சீதாதேவி என்று சொல்லுகிறார். ஆகையால பாதுகை பெருமாளுடைய திருவடியில பாதுகை இருக்கு. அந்த திருவடியை அது காப்பாற்றும். பரதன் நான் திரும்பி போக போறேன் அப்படின்னு தீர்மானம், பெருமாளுடைய நியமனம், அதுக்காக பரதன் கிளம்பணும். அப்ப பரதன் அங்க இருக்கக்கூடிய பாதுகையை பெருமாள் திருவடியில சமர்ப்பித்தான். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஹேதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. உருகி போறான் எல்லாரும் இந்த ஸ்லோகத்துக்கு. இது பாதுகா சகஸ்திரத்தினுடையதான பீஜம் எதுனா இந்த ஸ்லோகம் தான். எதை கொண்டு சுவாமி தேசிகன் இப்படி 1008 ஸ்லோகமா அருளி செய்தாரா? இந்த ஒரு ஸ்லோகம் தான் ஆரம்பம். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. ஹே ராமா, இந்த பாதுகையின் மீது ஏறி எழுந்தருளி தர வேண்டும். ஏனென்றால் இந்த பாதுகை தான் யோகக்ஷேமத்தை செய்ய போகிறது என்றார். உடனே ஒருத்தர் கேட்டார், பத்தியா பெருமாள் பாதுகையோடு போகல, பாதுகையோடு பெருமாள் காட்டுக்கு போயிருந்தாரேனா இப்ப பரதன் தங்கமயமான இந்த பாதுகையின் மீது ஏறி எழுந்தருளி தர வேண்டும் கேட்க வேண்டிய நெசசிட்டி என்ன? ஏற்கனவே பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பாதுகை தானே அது.
ஆகையால அந்த பார்வையை அப்படியே பரதன் எழுந்துகளை பண்ணி கொண்டு வந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு இதன் மீது ஏறி எழுந்தருளி தர வேண்டும் என்று பரதன் பிரார்த்தித்ததனுடைய நோக்கம் என்ன? அழகான கேள்வி, அற்புதமான பூர்வபக்ஷம். ஆகையால பெருமாள் பாதுகையோட போகல அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்களை சாம்பிரதாயிகமா அறியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு, சம்பிரதாயபரமாக அறியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. ஐயோ சுவாமி என்ன சொல்றீர், என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணுமில்லப்பா, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ. ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதான, சமஸ்த லோகத்தினுடையதான யோகக்ஷேமத்தை இந்த பாதுகை செய்ய போகிறது. இந்த பாதுகை செய்ய போகிறது. இப்ப இந்த பாதுகையானது ராஜ்யத்துக்கு திரும்பி போகுது. சரியா போச்சு. அப்ப பெருமாள் 16 வருஷங்கள் தண்டகாரண்யத்துல பாதுகை இல்லாமல் சஞ்சரிக்கணும். பெருமாள் பாதுகை இல்லாமல் சஞ்சரிக்கணும். திருஷத் உபசித பூமௌ தண்டகாரண்ய யாத்ரா. கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கக்கூடியதான கானகத்தில் பெருமாளுடையதான திருவடிகள் எப்படி நடக்கும் இல்லையா? பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய நெல்லடிகள் குருதி சோலை என்ற தசரனுடைய புகழ். இதை முன்னாடி பல தடவை பார்த்துக்கணும். அப்படியானால் பாதுகையின் மீது ஏறி எழுந்தருளி தர வேண்டும் என்று பரதன் பிரார்த்தித்தவருடைய நோக்கம் என்னென்ன? 14 வருஷம் பாதுகை இல்லாமல் பெருமாள் சஞ்சரிக்கணும்னு சொன்னா பாதுகையினுடைய சக்தி பெருமாளுடைய திருவடிக்கு தேவை. இதுவரை ஜெனரலா பெருமாள் தன் பாதுகையை சாட்சி கொண்டு எழுந்தார். இப்ப பாதுகை இல்லாமல் அந்த பாதுகையினுடைய சக்தி பெருமாள் திருவடிக்கு ரட்சகமா இருக்கும். பாதுகையினுடைய சக்தி பெருமாள் திருவடிக்கு ரட்சணமா இருக்கும். ஆகையால பெருமாளே, நான் பாதுகை ஏழை பண்ணி போயிட்டேன்னா மறுபடியும் சார்ஜ் உனக்கு நிற்காது. திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னா நீ அயோத்திக்கு வர முடியாது. அதனால ஒன்ஸ் வாரால் இந்த சார்ஜை ஏற்றிக்கோ. இந்த சார்ஜ் 14 இயர்ஸுக்கு பேட்டரி டவுன் ஆகாம இருக்கும். அதுதான் பாதுகையினுடைய பெரு. ஆமா, உன்னுடைய திருவடிக்கு 14 இயர்ஸ் பேட்டரி சார்ஜ் எது அப்படின்னு கேட்டா பாதுகையினுடைய சம்பந்தம். அதிரோகாரிய பாதாபியாம், சரியா பிளக்கின் பண்ணி உடைய திருவடியை பாதுகையில பிக்ஸ் பண்ணிப்போ. அப்பதான் கல்லுலயும் முள்ளிலையும் காட்டுலயும் உன்னால சஞ்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு பரதன் பெருமாளுக்கு இண்டிகேட் பண்ணா. இது சம்பிரதாயமான. இப்ப தேசிகன் சொன்னார், இதை சொல்லியிருக்கணும். இதை நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ? அப்ப பெருமாள் பாதுகையினுடைய சம்பந்தம் இருந்தால்தான் பெருமாளுடைய திருவடியானது கல்லுலையும் முள்ளிலையும் சஞ்சரிக்கும் சொல்லணும். இப்ப என் இதயத்துல பெருமாள் திருவடியை தியானம் பண்றேன்னா என் இதயம் கல்லு மாதிரி, என் இதயம் முள்ளு மாதிரி நிறைய எத்தனையோ விதமான காமக்ரோதங்களாகிற முள்கள் என்னுடைய இதயத்துல நிறைந்திருக்கிறது. அப்ப என்னுடைய இதயத்துல பெருமாளுடைய திருவடி வைப்பு வைக்கணும்னா அப்ப பாதுகையோட சேர்ந்துதானே தியானம் பண்ண முடியும். ஏன்னா பாதுகை தானே பெருமாள் திருவடிக்கு ரட்சணம். அதனால தான் பண்றேன். என்ன தேசம் புரியுதா? இப்ப என்னுடைய இதயம் கல்லு மாதிரி, என்னுடைய இதயம் காஞ்ச கரிகட்ட மாதிரி, என்னுடைய இதயம் முள்ளு நிறைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இதயத்துல பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணணும்னா, மெல்லியலான பெருமாளுடைய திருவடிக்கு எதுவுமே ஆபத்து வராமல் இருக்கணும்னா பாதுகையோடு சேர்ந்துதான். உன்னை விட்ட திருவடியை மனசுல வைக்க முடியாது. ஏன்னா திருவடி என்னுடைய மனசு அப்படி இருக்கு. அகம் சித்தேன அஸ்மா, நான் இதயத்துல கல்லு மாறி இருக்கு. கதங்காரம் லக்ஷ்மி கரகமலயோக்கியம் நிஜபதோ மலர்மகள் விரும்ப மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன. மலர் பிராட்டி இல்லையா, அவள் வருட மலர் போதில் சிவந்தன. தளிர் போன்ற பிராட்டியினுடைய திருக்கைகளினாலேயே அழுத்தி விட்டாலேயே பெருமாள் திருவடி கன்றி சிவந்து விடும் சொன்னா, அப்ப என் இதயம் எப்பேற்பட்ட பாறை, அதுல பெருமாள் திருவடி வச்சா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப திருவடி தாமரை இருக்கே. இன்னொன்னு இருக்கு, சுவாமி அழகா சாதித்த பாதுகை யாரு? பெருமாளுடைய பாதுகை நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய பாதுகை யாரு? ஸ்ரீபாஷ்யகார். ஜெயதி எதிராய சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயங்களே சாதித்தார்கள். அப்ப ஸ்ரீபாஷ்யகாரர் பாதுகை ஒத்துக்கலாமோ? ஒத்துக்கலாம். எதிராய சுக்திகளை சாதித்த சுவாமி என்ன பண்றாராம், இந்த திருக்கையை இப்படி சேவை சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யகார். இந்த திருக்கையில உபதேச முத்ரை, உன்னித்ர பத்மனதியாம் உபதேச முத்ராம், இப்படி கை மலர்ந்து அந்த கைத்தாமரை என்பது மலர்ந்திருக்கிறது. மலர்ந்திருக்கிற கைத்தாமரையானது உபதேச முத்திரையுடன் கூடியதாக இருக்கிறது அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார்.
2 ஸ்லோகம். நாதத்சயேஷயமினாம் நகரஸ்மிஜாலைஹி அந்தர்நிலீனமபனீய தமோ மதீயம் விஞ்ஞான சித்திரமனகம் விகதீவ சித்ரே சித்தே. என் ஹிருதய புண்டரீகத்துல எம்பெருமானுடைய வடிவழகை எழுதுவதற்காக கையில பிரஷ் பிடிச்சிருக்கு அமர்ந்து அப்படி அழகா விஞ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே. இதே ஸ்லோகம் தான். ஹிருதி புக்தசி கண்டி மண்டனகா லிகிதக்கே நமமைஷ சில்பினா. என் ஹிருதயத்துல எம்பெருமானுடைய வடிவழகை எழுதின சிற்பி யார் அப்படின்னா இங்க எதிராகத்துல கேட்ட கோபால விஷயத்துல கேட்ட கேள்விக்கு பதில் எதிராகத்துல ஒரு ஸ்லோகம். என் ஹிருதயத்துல மோகனமூர்த்தியான கண்ணுடைய வடிவழகை எழுதின சிற்பி யாரு? எங்க சிவாஷிகாரன். இன்னொன்னு உத்கிருஹதி உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதுமல்பதியாம் ஸ்வயம் நஹ பசேம லக்ஷ்மண முனேஹே பிரதிபன்னஹத்தா உன்னித்ரபத்மலதிகாம் உபதேச முத்ராம் உன்னித்ரபத்மகலி. நம்ம இதயத்துல எத்தனையோ விதமான முட்கள் நிறைந்துள்ளது. அந்த முட்களை புடுங்கி போடணும். அந்த முட்களை தான் எடுத்துடணும். கண்டக சோதனை பண்ணணும். உபனிஷத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆழ்பொருளை எல்லாம் எடுத்து சிந்தாமல் கொள்வினில் தெளிந்திருக்கிறாங்க. உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஆழ்பொருள்களை தான் எடுத்து நம்ம ஹிருதயத்துல பதிய வைக்கிறது. உத்கிருஹதி உபனிஷத்சு நிகூடமர்த்தம். அர்த்தம் கூடமர்த்தம் நிகூடமர்த்தம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம். உபனிஷத்தில் பொதிந்திருக்கக்கூடிய ஆழ்பொருளை எல்லாம் அப்படி அழகா எடுத்து நம்ம இதயத்துல கரெக்டா பிக்ஸ் பண்றாரு யாரு? சிவாஷிகர். ஏற்கனவே ஹிருதயத்துல இருந்த முல்லை எல்லாம் அப்படி வெளியில எடுத்துட்டு அழகா புஷ்பத்தை நேரத்துல சொருகி வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்றாங்க. இப்ப பெருமாளுடைய திருவடி இதயத்துல வைக்கணும்னா அதுக்கு நல்ல புஷ்பங்கள் இருந்தது அப்படி இருக்கும், மென்மையா இருக்கும் இல்லையோ. அது போல இப்ப என்ன எடுத்த பாதுகையினுடைய தியானம் எனக்கு என் இதயத்துல பெருமாளுடைய திருவடி வைக்கணும்னா அதற்கு பாதுகா தியானம் இருந்தால்தான் இந்த கடினமான ஹிருதயத்துல பெருமாளுடைய திருவடியானது நிற்கும். கதங்காரம் லக்ஷ்மி கரகமல யோக்கியம் நிஜபலம் நிரத்யாதரங்கேஷா குலிஷ கட்டினேஸ்பின் மனசினா. மன்மதவானங்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல மன்மதவானங்களாகிற கொடூரமான முட்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான மனசு. குலிஷ கட்டினேஸ்பின் மனசினா நச்சேதேவம் மத்தியே விஷதிதயா தேவி பவதி. இப்படி இருக்கிறதான அந்த மனசுல எம்பெருமானுடைய திருவடியை எப்படி பெருமாள் வைப்பான்? ஐயோ அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குடா, கரண்டுபுரதா இருக்குடா அப்படின்னு பெருமாள் நினைச்சுப்பான். அதனாலதான் என்ன பண்றான் அப்படி கேட்டாரு. நிஜாக்ராந்திக்ஷுன்ன ஸ்மரசரசிகா கண்டகதி. அதனால்தான் நீ முக்கியம். ராகாரி தூஷிதே சித்தே நாஸ்பதை குருதே ஹரிஷி ஹரி. காமக்ரோதங்களினாலே வசப்பட்டதான ஹதயத்துல எம்பெருமான் வசிக்க மாட்டான். வினகால் ஓக்கோரே வேறொரிடம் தேட வேண்டும் என சினமேவி தொழும் வகை இங்கு அறிந்து கண்டியது. என் ஹிருதயத்துல எங்க சுவாமி தேசிகனுடையதான திருவுருவம் இருக்கு. மமாவிதஸ்து மானசே குருஸ்த வெங்கடேஸ்வரா என்பதாக என் ஹிருதயத்துல என் சுவாமி தேசிகன் எழுந்தல் இருக்கிறார். அதனால வினைகளுக்கு வழி இல்லைன்னு. பருஷாதிவாத பரிவார வைஷுண பிரபுத பிரபூத பரிவாரிவார பருஷாதிவாத பரிவார வைஷுண பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வததே மமாஸ்ய சுமகா சரஸ்வதி யதி ராஜகீர்த்தி கதகைஹி விஷோதிதான். சுவாமி தேசிகன் எத்தனையோ காமக்ரோதங்களினாலே மனசு கலங்கி இருந்தது. சிவாஷிகாருடைய ஸ்ரீசுத்திகள் இருந்த தேத்தான் போட்ட அதான் அக்வாகாடு. அதுதான் அக்வாகாடு. எதிராளுடைய ஸ்ரீசுத்திகளாகிற தேத்தாங்கொட்டையினுடைய மனசுல போட்டேன். என் மனசு இப்போ நிர்மலமாயிடுது, சொச்சஸ்படிக சங்காசமாயிடுது தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த மனசுல தான் எம்பெருமான் உண்மம். ராகாரி தூஷிதே சித்தே. காமக்ரோதங்களினாலே திசையப்பட்ட மனசுல ஒரு பொழுதும் பரமாத்மா வரமாட்டான். இப்ப பாதுகா வந்துட்டான்னா அந்த இடம் கிளியர் ஆயிடும். புண்ணியாவதனம் பண்ணதாயிடும், சுத்தமாயிடும், கண்டக சோதனம் பண்ணினதாயிடும். அந்த இடத்துல பெருமாளுடைய திருவடிக்கு மென்மை. அதனால அந்த திருவடியானது மேன்மை. அப்ப மனசும் மேன்மை உரிகிறது. மென்மையான மனசு மேன்மையானது. கதங்காரம் லக்ஷ்மீ கரகமல யோகியம் நிஜபதம் நிரத்யாதரங்கேஷா குலிஷ கட்டினேஸ்மின் மனசினா நச்சேதேவம் மத்தியே விஷதிதயா தேவி பவதி நிஜாக்ராந்திக்ஷுன்ன ஸ்மரசரசிகா கண்டககதிः क्रीडालोल्यं किमपि समये पादुके वर्धयन्ति निर्वेशं स्वं दिशसि भवति नाथयोः श्रीधरण्योः मामप्येवं जनय मधुचित् पारयोरन्तरङ्गं रङ्गं यासौ जनयसि गुणैः भारती
நிறுத்தரங்கம். இது ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ரசமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை நாளைய உபன்யாசத்தை விண்ணப்பிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம். உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.